ஜெபம் செய்வோம். ஆண்டவரை, இந்த மாலை வேளையில் நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம். எங்களுடைய நாட்டிலே நீர் கட்டளையிட்ட மாறுதலுக்காக நன்றி. உம்முடைய நியமனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே நல்லாட்சி புரிய கர்த்தர் கிருபை செய்வீராக. மத துவேஷங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லாரும் இந்திய நாட்டு மக்கள் என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய சுவிசேஷம் பரவுவதற்கு ஆண்டவரே எடுத்து உபயோகப்படுத்துவீராக. இந்த செய்தி அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமீன். சங்கீதம் 141:1. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரியம். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்துக்கு செவி கொடும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாட்டு போட்டி. இந்த நாளிலும் பாட்டு போட்டியை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். நிறைய இடங்களிலே பாட்டு போட்டிகள் நடக்கும். சண்டே ஸ்கூல்லே பாட்டு போட்டிகள் நடத்துவார்கள். விபிஎஸ்லே பாட்டு போட்டி நடத்துவார்கள். சில பிள்ளைகள் அழகாக படிப்பார்கள், சில பேர் உச்சஸ்தாயிலே படிப்பார்கள். விதமாக பாட்டு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வீடுகளிலும் பாட்டு கிளம்பும். சில நேரத்துகளில் மனைவி நல்ல இதமாக நடந்து கொள்கின்ற பொழுது, உங்களுக்கான காப்பி பேசலாம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று நல்ல இதமாக நடந்து இதமாக பேசி சிரிக்க சிரிக்க பேசி கொண்டு காப்பியை கொடுக்கின்ற பொழுது இவர் தன்னை அறியாமல் ஆகா என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் என்று அழகாக பாட்டு படிக்க ஆரம்பிப்பார். அது எல்லா பாட்டு போட்டியை காட்டிலும் அது சிறப்பாக இருக்கும். ஒரு மனதுக்குள்ளாக நல்ல ஒரு காரியங்கள் மனதுக்குள்ளாக வந்து நிற்கின்ற வேளையிலே, எதிர்பார்த்த நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கின்ற வேளையிலே, பாட்டு போட்டியை காட்டிலும் நம்ம படிக்கிற பாட்டு மிக ஒரு ஆனந்தமாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதே நேரத்திலே குடும்பத்திலே சண்டைகள் நடக்கின்ற பொழுது இந்த பாட்டு போட்டியெல்லாம் காணாமல் போய்விடும். பாட்டு போட்டி ஏச்சு போட்டியாக மாறிவிடும். நிறைய வீட்டில் ஏச்சு போட்டி தான் நடக்கும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாட்டு போட்டி என்று அருமையான ஒரு பாட்டு போட்டி எங்கே நடந்தது என்றால், அப்போஸ்தலர் 16:24-25. அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலர்களை அடைத்து அவர்கள் கால்களை தொழுவு மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஐயா, உண்மையான ஒரு பாட்டு போட்டி அந்த காலத்தில் நடந்தது ஐயா. பவுலும் சீலாவும் ஆண்டவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களே எவ்வளவு அடி அடிக்க முடியுமோ அவ்வளவு அடி அடித்து விட்டாயிடுச்சு. உடம்பெல்லாம் காயம், ஆனால் உள்ளம் காயப்படவே இல்லை. தொழுவ மரத்தில் காலை கட்டி வச்சுருக்காங்க, ஆனால் வாயை கட்டுறதுக்கு எந்த மரமும் கிடையாது. இவர்கள் எல்லாரும் பவுலும் சீலாவும் அந்த அடியை வாங்கி கொண்டு இவர்களுக்குள்ளாக எப்படியா பாட்டு வரும் ஐயா, வரும். நீனும் நானும் இயேசு கிறிஸ்து நம்ம படைத்த தேவன் நமக்காக அடிபட்டதை சிலுவையிலே தொங்கினதை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே எனக்காக சிலுவையிலே அடிபட்டீர், ஆண்டவரே காயப்பட்டீரே, நீர் எவ்வளவு கர்த்தாவே பரிசுத்தர், ஆண்டவரே நீர் எவ்வளவு புனிதர், கர்த்தாவே நீர் எனக்காக இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என் தேவனே, உம்மை சோத்தரிக்க ஆண்டவரே, உம்மை போல தெய்வம் இல்லையே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் என்ன செய்தார்? சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள் செய்தார். ஒன்றுக்கும் உதவாத என்னை SLC தாண்ட வைத்தார். ஒன்றுக்கும் உதவாத எனக்கு இவ்வளவு அருமையான மனைவியை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஒன்றுக்கும் உதவாத எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். பாவத்திலே சஞ்சரித்து டாஸ்மார்க் கடையிலே உருண்டு கொண்டிருந்த என்னை மீட்டெடுத்தாரே. என் தேவன் எனக்கு செய்திருக்க தியாகங்கள் கொஞ்சமா நஞ்சமா? அவருடைய சுவிசேஷம் எனக்கு எட்ட செய்தாரே. பாட்டு பாடணும் ஐயா. இங்க நடுராத்திரிலே ஐயா தொழுவ மரத்தில் கட்டி வச்சாங்க ஐயா. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தார்கள் ஐயா. ஐயா, எதுக்காக கர்த்தரை துதித்து பாட முடியும்? ஐயா, எனக்கு பரலோகம் இருக்கிறது ஐயா. பரலோகம் என்னுடைய லக்காக இருக்கிறது. பரலோகம் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆயிரமான கோடிக்கணக்கான தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த இயேசுடைய முகத்தை நான் பார்க்க போகிறேன். இந்த தொழுவ மரத்தில் இன்றைக்கு நான் இறந்து போனாலும் கூட என்னுடைய சந்தோஷத்தை யாராலும் பிடுங்கி போட முடியாது. என்னுடைய நிம்மதியை யாராலும் கழித்து போட முடியாது. இயேசுதான் எனக்கு ஜீவன், இயேசுதான் சத்தியம், இயேசுவே தெய்வம். ராத்திரில பாடுறாயா அடி எல்லாத்தையும் மறந்துட்டாயா. பவுலுக்கும் சீலாவுக்கும் அங்க என்ன செய்ய பாட்டு போட்டி நடந்துகிட்டே இருக்குது. இவர் ஒரு அடியை எடுத்தார். இயேசுவுக்கு ஜே, இயேசுவுக்கு ஜே, இயேசுவுக்கு ஜே ஜே ஜே. அவர் பாடுறாரு, சீலா பாடுறாரு, சத்தானுக்கு பை, சத்தானுக்கு பை, சத்தானுக்கு பை பை பை. பழைய பாவம் ஒழித்தார், புதிய வாழ்வு தந்தார், அருமையான இயேசுவே.
அழகா பாட்டு போட்டி அங்கே நடக்குதுய்யா. அங்கே பாட்டு போட்டி நடந்துகிட்டு இருக்குதுய்யா. அருமையானவர்களே, இந்த சரீரம் என்ன செய்ய முடியும்? ஒன்று செய்ய முடியாது. உள்ளுக்குள்ளாக இயேசு இருக்கின்ற வேளையிலே கர்த்தரை எக்காலத்தில் சோத்தரிக்கலாம் ஐயா. கொஞ்சம் பணம் வந்த உடனே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, பணம் இல்லாட்டலாம் அல்லேலூயா போடுயா. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை திரும்பவும் சொல்றேன், மட்டன் கிடைச்சாலும் அல்லேலூயா அல்லேலூயா, மட்டன் தட்டினாலும் அல்லேலூயா அல்லேலூயா போடணும் ஐயா. பாட்டு போட்டியா பவுலும் சீலாவும் நடுராத்திரில பாடிக்கொண்டு தான் ஐயா. எல்லாரும் கேட்கிறா ஐயா. கேட்க வேண்டிய நபர் கேட்டார், இயேசு கிறிஸ்து இறங்கினார், ராத்திரி வந்துட்டார் ஐயா பாட்டை கேட்டு. ஏ பவுலே, ஏ சீலாவே, நீ அல்லவா மனுஷன், உனக்காக நான் இன்னும் எத்தனை அடிக்குனாலும் வாங்கி கொள்வேனே, உன் ஆத்துமாவை நான் ரசித்தனே. கேட்க வேண்டிய நபர் கேட்டு வந்து இறங்கி சிறைச்சால் எல்லாம் திறக்கப்பட்டதுயா. இன்றைக்கு நீ உன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே எடுத்து பாட ஆரம்பி. வேதனாகிய சாஸ்திரர் ஒருக்கா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தாரா. அப்பொழுது இறங்குமையா தேவனே, இறக்கம் செய்யாதிருப்பீரோ தேவா, இறக்க பாட்டை எடுத்து விட்டாராம் ஐயா. வாசலில் வந்து தேடி சாப்பாடு எல்லாம் கொண்டு இறக்குனாங்களா ஐயா. அருமையானவனே, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பாட்டு பாட ஆரம்பி, உன்னுடைய கஷ்டத்திலே பாட்டு பாட ஆரம்பி, உன்னுடைய நஷ்டத்திலே தேவனை துதிக்க ஆரம்பி. தேவனை துதிக்க ஆரம்பி. மற்ற பாட்டு பாடாத. நிறைய பேர் மற்ற பாட்டு பாடுறான். தேவனை சோத்தரிக்க பாட்டை பாடு. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த தியாகம் பெரியது ஐயா. எங்களை ரட்சித்தீர் ஐயா. எங்களை கல்வாரியிலே கண்டுபிடித்தீர் ஐயா. உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு பவுலுக்கும் ஈலாவுக்கும் கொடுத்த சமாதானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எங்களுடைய லாபத்தை மாத்திரம் குறிக்கோளாக வைத்து நாங்கள் உம்மை சோத்தரிக்கக்கூடாது, துதிக்கக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரை என்ன செய்தாலும் நாங்கள் உம்மை விட்டு விலக மாட்டோம். உம்மை நமஸ்கரிப்பதை தவிர வேறு தேவர்களை நாங்கள் நமஸ்கரிக்க மாட்டோம், வணங்க மாட்டோம். நீர் வாழ்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.